வணக்கம். திருச்சி கார் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் முத்தமிழ் செல்வன். பிஜிடிஆர்பி அப்டேட்டட் சிலபஸ் 2 இந்த சிலபஸை பற்றி இரண்டாவது காணொலி. முதல் காணொலி நேற்று தினம் பப்ளிஷ் பண்ணதுல ஒரு 6 மேஜர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவனுடைய ஃபீட்பேக்ல ஒரு சிலர் நிறைய வினாக்கள் கேட்டிருந்தாங்க. குறிப்பா ரிமைனிங் மேஜர்ஸ் எப்படி போடுவீங்க, காமர்ஸ், ஹிஸ்டரி, பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு அப்லோட் பண்றோம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் காமர்ஸ்ல மட்டும் நிறைய மாற்றங்கள் இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சிலர் தமிழ் கம்பல்சரி எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் உண்டா, அது 10th சிலபஸா +2 சிலபஸா கட்டாயம் உண்டா அப்படி கேட்டோம். இன்னும் சிலருக்கு சைக்காலஜி மாற்றம் இருக்குமா, சைக்காலஜி எஜுகேஷன்ல மாற்றம் இருக்குமா. ஸோ இந்த வினாக்களுக்கெல்லாம் விடையளிக்கின்ற ஒரு காணொலியாக இது அமையட்டும். குறிப்பாக இந்த தேர்வுக்கு தயாராகின்றவர்கள் வழிகாட்டுகின்ற ஒரு காணொலியாக இது அமைய வேண்டும். அதாவதுங்க, இப்ப பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலும் நம்ம ஏற்கனவே ஒரு 10 to 15% சிலபஸ் இருக்கும், அப்டேஷன் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒரு சில தொலைக்காட்சிகளை எக்ஸாமினேஷனே வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி. இன்னொன்று கம்ப்ளீட்டா நியூ சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன். நான் அப்பதான் சொன்னோம், புது சிலபஸ்ங்கிறது அப்டேட்டட் சிலபஸ் தான் இருக்கும். படிக்காத ஒரு போர்ஷன், எம்ஏலையோ எம்எஸ்சிலையோ படிக்காத போர்ஷன் இருக்காது. இதன்படி இப்ப எல்லா மேஜரையுமே ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்றைய நம்ம நிகழ்ச்சியில இப்ப நம்ம 3 பாடங்கள். ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் காமர்ஸ். காமர்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புது சிலபஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. நியர்லி ஒரு 40% சிலபஸ் புது சிலபஸ் இருக்கு. குறிப்பா ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன சிலபஸ் முதல்ல மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் சொல்லுவோம். பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஜஸ்ட் a minute. ஓகே, இது கம்ப்ளீட்லி நியூ சிலபஸ். இந்த ஒரு போர்ஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட்லி நியூ சிலபஸ். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இந்த யூனிட் 2ல இருக்கிறதுல அது ஏற்கனவே இந்த ஓல்டு யூனிட் 1 and 2 அப்கிரேடட் வெர்ஷன் பிளஸ் இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது யூனிட் 2ல காமர்ஸ்ல. நெக்ஸ்ட் யூனிட் 3ல பேங்கிங், இன்சூரன்ஸ், ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல பேங்கிங்கிறது ஏற்கனவே இந்த யூனிட் 15 and 18 அப்கிரேடட் வெர்ஷன். பட் அட் த சேம் டைம் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் மார்க்கெட் இது ரெண்டுமே புது. இன்சூரன்ஸும் நியூ, அதே மாதிரி அந்த மார்க்கெட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே அது நியூ. ஆடிட்டிங் ஏற்கனவே இருந்ததுதான். நெக்ஸ்ட் இந்த இதுதான் சொன்னேன், இன்சூரன்ஸ் புதுசு, ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்சியல் மார்க்கெட் ரெண்டுமே நியூ டாபிக். இந்த ஆடிட்டிங் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பிசினஸ் லா அண்ட் கம்பெனி லால இந்த பிசினஸ் லா புதுசுங்க. கம்பெனி லா 1956 ஆக்ட், அதாவது பழைய சட்டம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2013 அந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல யூனிட் 5 என்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் இருக்கு இல்லைங்களா. இது யூனிட் பழைய யூனிட் 7 and 8 அப்கிரேடட் வெர்ஷன். அதே சமயம் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுன்னு இருந்துச்சு, அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆக்கியிருக்காங்க. அதாவது ஓல்டு யூனிட் 13 and 14 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடுன்னு ஒரு ஸ்மால் ஏரியாவை இப்போ வைடாக்கி இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆக்கியிருக்காங்க. இது யூனிட் 5ல. இது காமர்ஸ் யூனிட் 6ன்னு பார்த்தீங்கன்னா இது சில போர்ஷன்ஸ், குறிப்பா அந்த முதல் 3 டாபிக், 2 இந்த லைன் இருக்குல்ல, இந்த பகுதிகள், இது ஃபுல்லாவே நமக்கு நியூலி ஆடட் போர்ஷன்ஸ். அது மட்டும் இல்லை, இப்ப ஓல்டு யூனிட்ஸ் 11 and 12 மீட்ஸ் தான் இந்த டாபிக். இதுல முதல் 2 லைன் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ்ல.
ரிமைனிங் வந்து அதுக்கப்புறம் வந்து யூனிட் 11 and 12ல ரிமைனிங் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் நியூ. அது மாதிரி யூனிட் 7 கார்பரேட் அக்கௌண்டிங்ல வந்து இது ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது வந்து ஃபுல்லாவே நியூ. கார்பரேட் அண்ட் அக்கௌண்டிங்ங்கிற டாபிக் வந்து கீழே இருக்கிறது இது ரெண்டா பிரிக்கலாம். இஷ்யூஸ் அண்ட் ஷேர்ஸ்ங்கிறது புதுசு. இந்த குட்வில்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது இந்த பகுதி, இந்த கீழே இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து ஏற்கனவே இருந்தது யூனிட் 11 and 12. ஸோ கார்பரேட் அக்கௌண்டிங்ல பாதி வந்து புது சிலபஸ் ஆகும், பாதி பழைய சிலபஸா இருக்கு. யூனிட் 8ல காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இருந்த யூனிட் 5 and 6. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த யூனிட் 3 and 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெண்டையும் 4 யூனிட்டை கம்பல் பண்ணி ஒரு யூனிட் ஆக்கியிருக்காங்க. அதாவது காமர்ஸை பொறுத்தவரைக்கும் 20 யூனிட்டா இருந்துச்சு இல்லைங்களா, அதை 10 ஆக்கி இருக்காங்க. இந்த 10லயுமே வந்து இப்ப இந்த மாதிரி யூனிட்லாம் 4 யூனிட் ஒன்னாக்கிட்டு புதுசா சில யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த யூனிட் 8ல பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே இருந்த டாபிக். இது ஹோல் யூனிட்ஸ் 5 and 6. அது ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் நியூ. கீழே இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கு இல்லையா, இது யூனிட் 3 and 4 ஏற்கனவே இருந்தது. யூனிட் 9 பொறுத்தவரை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அது புதுசுங்க. பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பழசு. இதுல இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இந்த பாரா இருக்கு இல்லைங்களா, இந்த சிலபஸ் ஃபுல்லாவே புது சிலபஸ். இந்த யூனிட் 9 and 10 இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஏற்கனவே இந்த யூனிட். ஸோ இந்த இது வந்து காமர்ஸ்ல யூனிட் 9. யூனிட் 10 டாக்ஸேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நியூலி ஆடு. இந்த டாபிக்கை தவிர, இந்த டாக்ஸேஷன்ல ஜிஎஸ்டி தவிர மீது எல்லாமே காமர்ஸ்ல குறிப்பா எம்காம்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ். எதுவுமே வந்து படிக்காத போர்ஷன்ஸ் கிடையாது, எல்லாமே. இது என்ன சொல்லணும் அப்படின்னா, குறிப்பா நம்ம ஹெச்ஓடி டாக்டர் மாரிமுத்து சார், ஜமால் முகமது ஹெச்ஓடி பேசிட்டு இருக்கப்ப என்ன, பிகாஸ் டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். குறிப்பா இது தனி சம்பந்தமா ஒரு காணொலியை கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன். காமர்ஸ் ஹெச்ஓடி அவங்களுடைய வியூ, அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டிருந்தேன். அதாவது இப்பதான் ஆக்சுவலா கோர் பேப்பர் ஃபுல்லாவே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த சிலபஸ் வந்து காமர்ஸோட முழு டாபிக் கவர் பண்ணல. ஆனா இப்பதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து என்டையர் நாலேஜ், அதாவது ஒரு பிஜிடிஆர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமர்ஸ் இருக்கக்கூடிய என்டையர் நாலேஜே வர மாதிரி பேஸ் பண்ணி சிலபஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதனாலதான் ஏற்கனவே சில போர்ஷன்ஸ் விட்டு போயிருந்ததுனால அதை பூரா அப்டேட் பண்ணி புது டாபிக்ல புது வெர்ஷன்ல ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. அதான் இந்த காமர்ஸ் சிலபஸ் அதிகமானது காரணம். ஆனா இது வந்து நிச்சயமா ஒரு இந்த ஜிஎஸ்டிங்கிற இந்த டாக்ஸேஷன் தவிர மீதி பூராமே இப்ப எம்காம்ல இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான். படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏற்கனவே நீங்க இப்போ தேர்வு எழுதணும் இருக்க படிச்ச சிலபஸ் தான். இப்போ என்னன்னா நெட் லெவலுக்கு வந்து சிலபஸ் டீடைலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரிகார்டிங் காமர்ஸ். நெக்ஸ்ட் ரிகார்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓவரால் வியூ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 5 யூனிட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நெட் லெவல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5 யூனிட் வந்து நெட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 3 டாபிக்ஸ் வந்து 3 டாபிக்கா இருந்துச்சு, ரைட்டுங்களா? அதுல வந்து சில போர்ஷனா இருந்துச்சு, அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 யூனிட்டா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ 5 யூனிட் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க நெட் லெவலுக்கு. 3 டாபிக்ஸை வந்து யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு யூனிட் வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற டாபிக்ல இது வந்து ஏற்கனவே இந்த ஓல்டு 3rd யூனிட் ரெஜி பண்ணிருக்காங்க. இதோட அது மட்டும் இல்ல, புதுசா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. குறிப்பா நெட் லெவலுக்கு சிலபஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது யூனிட் 1 இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா, இதுல டேட்டா பேஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த டேட்டா பேஸ்ல வந்து இந்த பிஹெச்பி மட்டும் பிரிச்சிருக்காங்க, பிரிச்சு தனி யூனிட்டா கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி யூனிட் 2 வந்து ஏற்கனவே இந்த இதே டாபிக் தான், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிகார்டிங் யூனிட் 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்ன டெலீட் பண்ணிருக்காங்க நான் தனியா கொண்டு வந்திருக்கேன். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்ல இந்த சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. தென் டேட்டா கம்யூனிகேஷனும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் C++ வந்து மை எஸ்கியூஎல் இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் தனியா பிரிச்சிருக்காங்க. இது வந்து அந்த டேட்டாவையும் டேட்டா சிஸ்டம் ஒரு போர்ஷன் பிரிச்சு தனியா PHP தனி யூனிட்டா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பைத்தான் வந்து கம்ப்ளீட்லி நியூ. ஏற்கனவே இருந்த ஒரு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் வச்சிருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து கரண்ட் லெவலுக்கு, கரண்ட் சினாரியோக்கு தந்தாப்புல புதுசா தனி யூனிட்டா கொண்டு வந்திருக்காங்க. இது புது யூனிட். நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் ஏற்கனவே இருந்தது, அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த யூனிட் புதுசுங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த PHPங்கிறது டேட்டா சிஸ்டத்துல இருந்தோம், டேட்டா பேஸ்ல இருந்தோம்.
இந்த MySQL MySQL சொல்லி C++ல இருந்தும் நம்ம எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் எடுத்து தனி யூனிட்டா கொண்டு வந்திருக்காங்க. தென் சைபர் செக்யூரிட்டிங்கிறது என்டையர்லி நியூ டாபிக் ஓகேங்களா. ஸோ அப்ப சைபர் செக்யூரிட்டி புது டாபிக். இந்த PHP அண்ட் MySQL அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இந்த 2 டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதே போல பைத்தான்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ ஃபுல் டாபிக் புது யூனிட்டா கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ரிகார்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்ப எதாவது டெலீட் பண்ணிருக்காங்களா அப்படின்னா எஸ். இப்ப கொஞ்சம் நான் வந்து வியூ காமிக்கிறேன் பாருங்க. யூனிட் 1ல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். யூனிட் 1ல கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ல என்ன போர்ஷன் இருக்கு, என்ன போர்ஷன் டெலீட் பண்ணிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் சிஸ்டம், இது நியூலி ஆடட், இது டெலீட்டட் போர்ஷன். அது மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இது நியூலி ஆடட், இது டெலீட்டட் போர்ஷன். தென் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேஷன் சிஸ்டம், இதுல என்ன ஏற்கனவே இருந்த போர்ஷன் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அதுலயும் ஆடட் போர்ஷன் இருக்கு, டெலீட்டட் போர்ஷன் இருக்கு. தென் டேட்டா கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நியூலி ஆடட், டெலீட்டட் போர்ஷன் தனியாக கொடுத்துருக்கோம். C++ல நமக்கு வந்து எக்ஸ்பேண்டட் இன்க்ளூட் எலிமெண்ட்ரி டேட்டா டைப்ஸ் ரேட்டிங்ல அதை ஆட் பண்ணியிருக்காங்க. டெலீட்டட் போர்ஷன் வந்து டாபிக் ரிலேட்டட் பாயிண்டர் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பைத்தான்ங்கிறது யூனிட் 7, பைத்தான்ங்கிறது பியூர்லி நியூ டாபிக் நியூ யூனிட். தென் வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. PHP புதுசா ஏற்கனவே அந்த 2 யூனிட்ல இருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி புது சிலபஸ். ஸோ இதான் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எது ரிலேஷனுங்கிறது நாங்கள் எடுத்த டேட்டா. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை பொறுத்தவரை வந்து வெரி மினிமம் போர்ஷன் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரியில ஏற்கனவே இருந்த அதே இந்தியன் ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரி, தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாம் அப்படியே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல சாளுக்கியாஸ் இருக்கு இல்லைங்களா, சாளுக்கியாஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணிருக்கு, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாளுக்கியாஸ் 3 இந்த கிங்டம் போட்டிருக்கீங்களா, ராஷ்டிராஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், இதெல்லாம் வந்து கடைசியில் இருக்கக்கூடிய 2 லைன் அது மட்டும் சிலபஸ்ல கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் 2 இடத்துல மட்டும். அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அது யூனிட் 8ல வந்து இந்த MDMK மதிமுக பாமக இந்த 2த்தையும் ஆட் பண்ணி அந்த அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னவோ அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தவரைக்கும் பெரிய மேஜர் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. ஸோ அதுல வந்து கொஞ்சமா ஒரு என்ன சொல்லுவாங்க 5% கூட இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 7 யூனிட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற டாபிக் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த போர்ஷன், அதாவது இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி ஹைலைட் பண்ணியிருந்தேன். இது இந்த இடத்துல வந்து யூனிட் 1ல இந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ங்கிற டாபிக், இந்த ஒரு 4 லைன் இருக்கு இல்லையா, இது வந்து புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ், ஸ்டாட்டிக் மெக்கானிக்ஸ், இப்போ இந்த எல்லோ கலர்ல ஷேர் பண்ணது பூராமே வந்து அப்கிரேட் பண்ண போர்ஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இது இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது, இது வந்து நியூலி ஆடட். ஸோ பிசிக்ஸ்ல வந்து எல்லா டாபிக்லையுமே என்ன சொல்லுவாங்க நிறைய அடிஷன் இருக்கு. ஆனால் டெலிஷன் வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான். தென் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இந்த ஏற்கனவே இருக்கிறதுல வந்து புதுசா இந்த டாபிக் புறமே ஆட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அதே மாதிரி இந்த டாபிக் எலக்ட்ரானிக்ஸ்ல செமிகண்டக்டிங் டிவைசஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல கீழே வந்து கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சில சாப்டர் இது பெருசா மாற்றம் இல்லை. இதுல வந்து லாஸ்ட் யூனிட் ஏற்கனவே இருந்ததுல 10th யூனிட்ல வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஒரு டாபிக் இருந்துச்சு, அதை மட்டும் டெலீட் பண்ணிருக்கேன் ஒரு போர்ஷன்.
ஸோ இப்போ கரண்ட் சினாரியோக்கு தந்தாப்புல பிசிக்ஸ்ல போர்ஷனை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லுக் லைக் யூஜிஸ் லெவல் சொல்லலாம். யூஜிஸ் லெவலுக்கு இது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிசிக்ஸ். தென் இப்போ புதுசா ஒரு கேள்வி, தமிழ் போட்டித் தேர்வு உண்டா அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே முடிஞ்சது பிஆர்டி முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருக்கு, அதே போல பேப்பர் 1 நடந்துச்சு, போட்டித் தேர்வுகள் வந்துச்சு இல்லைங்களா. இது எல்லாத்துலயுமே வந்து தமிழ் கம்பல்சரி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி வச்சிருக்காங்க. இப்போ லாஜிக் படி இப்போ அந்த ஒன்றில் அந்த ஜியோ ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அந்த ஜியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜியோ படி இப்ப இந்த இதுல வந்து கம்பல்சரி எக்ஸாமினேஷன். ஸோ தமிழ் வந்து 10th லெவல்ல நமக்கு வந்து இந்த இது வந்து எப்படின்னா ஜிஓ நம்பர் 121 ஸ்கூல் எஜுகேஷன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட் டேட்டட் 1/7/2022. இது வந்து பிஆர்டிக்காக அப்போ கொடுத்த ஜிஓ. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையுமே தமிழ் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மேலோட்டமாகவும் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 9 இயல், 9 இயல்னா 9 பாடம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். மொத்தம் கம்பல்சரி எக்ஸாமினேஷன் வந்து ஒரு அரை மணி நேரம் நடக்கும். மொத்தம் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30 கொஸ்டின்ல முதல் 20 கொஸ்டினுக்கு மட்டும் 2 மார்க் இருக்கும். அப்போ 40 மார்க். நெக்ஸ்ட் வந்து கடைசி 10 கொஸ்டினுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஸோ 30 கொஸ்டின் 30 நிமிஷம். 20 கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க், 40 மார்க் ஆச்சு. அதே மாதிரி 10 கொஸ்டின் வந்து 1 மார்க். இது எல்லாமே எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஹெட்டிங் தான். இது ஆக்சுவலா ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். உரைநடை, செய்யுள், கவிதை, துணைப்பாடம், இலக்கணம், மொழித்தல், இதெல்லாம் வச்சுட்டு யூஜிடிஆர்பிக்கும் அதே மாதிரி பிஆர்டிஸுக்கும் கொடுத்த அதே போர்ஷன் தான். ஆனா இதை கேட்ட தேர்வு எழுதினவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னா ரொம்ப ஆல்ரெடி இன்டெப்தா இருந்துச்சு. குறிப்பா லைன் பை லைன் நம்ம வந்து அந்த 10th இருக்கக்கூடிய 9 இயல் இருக்கு. 9 இயல்லையுமே ஒன்னும் உரைநடை, செய்யுள், கவிதை, துணைப்பாடம், இலக்கணம், மொழித்திறன், ஓகேங்களா. இந்த டாபிக் வந்து போட்டுட்டு அதனுடைய அந்த மொழித்திறன் புக் பேக்ல வந்து இந்த ஆளுமைகளை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆளுமை அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா கேட்டிருந்தாங்க சார். ரொம்ப இன்டெப்தா படிச்சுட்டாங்கன்னா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு 5 அல்லது 6 நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாவே போதும் தமிழுக்கு. அது பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தமிழ் வந்து அது மேண்டேட்ரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே. அது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டிஆர்பி ஆகட்டும், போட்டித் தேர்வுகளுக்கு வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அதனால தமிழ் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கட்டாயம் உண்டு. அது வந்து மொழி திறன் மட்டுமல்ல, எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்ற மாநிலத்தவர்கள் வந்து இங்க வந்து வேலை வரக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அப்கிரேடேஷன் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன். ஆனா இப்ப டிஆர்பியில வந்து மெயின் சப்ஜெக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து எஜுகேஷனை பத்தியோ சைக்காலஜி பத்தியோ எதுவும் சொல்லலை. பட் சாதாரண லாஜிக் என்னன்னா, இப்ப நம்ம வந்து கோவிடுக்கு அப்புறம் நமக்கு வந்து கல்வி கற்கும் திறன் இல்லை, கற்பிக்கும் திறன்லையும் சரி கற்கும் திறன்லையும் பெரிய மாற்றங்கள் இருக்கதான் கண் கூட பாக்குறோம். குறிப்பா ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், இணையவழி நம்ம வந்து டீச் பண்ணக்கூடிய மெத்தட் ஆகட்டும், நிறையவே அப்கிரேட் ஆயிருக்கு. அதனால நார்மலா சைக்காலஜி டீச்சர்ஸ் நம்ம வந்து பேசிட்டு இருக்கப்ப நிச்சயமா அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு முன்னாடி, அதாவது நம்ம வந்து டிஆர்பி சிலபஸ் சேஞ்சின்னு வரப்ப எதெல்லாம் மாறும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரப்ப அப்ப இதெல்லாம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். நான் இதை பத்தி ஒரு டீடைல்ஸ் ஒன்றும் கொடுக்கல. அதனால நமக்கு வந்து இந்த டிஆர்பி சிலபஸ்ல வந்து மேஜர் சப்ஜெக்ட் மட்டுமே கொடுத்துட்டு இதை வந்து தனியா ஒரு நோட்டிபிகேஷன் மூலமா செய்யறதுக்காக வந்து ஒரு சிறிய வாய்ப்பும் இருக்கு. இல்லைன்னா மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்சஸ் விட்டுட்டு இதே சிலபஸ் நடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லாஜிக் படி எல்லா மேஜரும் நிறைய அப்கிரேட் பண்றப்ப சைக்காலஜியும் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டிஆர்பி தான் அனௌன்ஸ் பண்ணணும். இதுக்கான எந்த விதமான சிம்டம்ஸ் இல்லை, மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா. பட் லாஜிக் இப்ப ஆஃப்டர் கோவிட் டீச்சிங் மெத்தடாலஜில நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால அதையும் அப்கிரேட் பண்றதுதான் நியாயமா இருக்கும், அந்த முறையா இருக்கும். அதனால நோட்டிபிகேஷன் வந்தாலும் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய போர்ஷன்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். ரைட்டுங்களா. பெரிய மாற்றங்கள் இருக்காது, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். புதுசா எப்படி இணையவழி கல்வியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்ல, அதே போல இது அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு சிறு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணட்டும். இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட் படிக்கிறது எதுவுமே வீணா போகாது. ஏன்னா இப்போ எதுவுமே பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. இங்கிலீஷ்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை தவிர பெரிய டெலேஷன் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா சில இதுல வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர ஹிஸ்டரியில பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. கெமிஸ்ட்ரிலையோ அல்லது தமிழ்லையோ 2 அல்லது 3 யூனிட் புதுசா சேர்த்திருக்காங்க, அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லயும் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க தவிர டெலிஷன் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு பாடமும் என்ரிச் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜிசி நெட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது கல்வியின் தரத்தையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தரத்தையும் உயர்த்துவதற்கான ஒரு உன்னதமான முயற்சி, வரவேற்போம். அதே மாதிரி தேர்வுக்கு தயாரிக்கின்ற ஆசிரியர்கள், நான் வந்து ஒரு சொல்லுவாங்க ஒரு ஆசிரியரா ஒரு மையத்துறை இயக்குனரா நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, சிலபஸ் நமக்கு வந்து அப்டேட் பண்றப்ப புது சிலபஸ்ங்கிறப்ப கொஞ்சம் ஹியூஜ் வால்யூமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் அப்படி இருக்கும். அதனால நீங்க இதுக்கு சஃபிஷியன்ட் டைம் கொடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் கால் ஃபார் வரதுக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து நம்மள மென்டலி நமக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். அதனால நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் உழைப்ப விதையுங்கள். குறிப்பா ஸ்மார்ட் ஒர்க் அப்படி சொல்ல ரொம்ப பிளான் பண்ணி உழைப்பு விதையுங்கள். வெற்றி கட்டாயமா அறுவடை கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் கேர் அகாடமி இதே போல வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம்.